அம்மா என்ன ராணிஜி தேடிட்டு விடுவேல அம்மா. நான் சீக்கிரம் வர வேண்டிய அம்மா. மோளா நீ சொன்னா கேட்க மாட்டியா? நீ ராணிஜி தேட்டு நாளைக்கு போய் விளையாடு. இன்னைக்கு நீ இங்க இருந்து விளையாடு சரியா? என்னைக்கு நான் ராணிஜி தேட்டு போட்டான்னு கேட்டா சரி போன்னு விட்டுட்டு இன்னைக்கு ஒத்தைக்கு போட்டான்னு கேட்டா இன்னைக்கு போ வேண்டாமா, நான் நாளைக்கு போடுமே. இன்னைக்கு காலத்து தான் அப்பா வந்துருது. நீ இனி அங்க போன உடனே உங்க அப்பா என்ன கொண்டு வந்து, உங்க அம்மா என்ன வாங்கிட்டு வந்து, உனக்கு என்ன வாங்கிட்டு வந்து எல்லா கதையும் கேட்டு ஆரம்பிச்சாவன். நீ உன்னை என்ன போக வேண்டாம். அம்மா நான் அங்க போய் விளையாட ஒத்தை தான் செய்வேன், நான் ஒண்ணுமே சொல்லவே மாட்டேன் அம்மா. சரி அவ கேட்டாளங்க சொல்லணும், எங்க அப்பா ஒண்ணுமே கொண்டறையில சித்தி, கொஞ்சம் போல முட்டாய் ஒத்தை தான் கொண்டு வந்துன்னு சொல்லணும் சரியா? சரி அம்மா நான் போயிட்டு வரேன். போயிட்டு இப்ப வந்துருக்கணும். சித்தி சோனி அக்கா இருக்கியாளா? ஆமா சோனி அக்கா இருக்கியா. உங்க அப்பா வந்துல்ல, பிள்ளை என்ன வாங்கிட்டு வந்து? சித்தி எங்க அப்பா ஒண்ணுமே வாங்கிட்டே வரையில, எள்ளு போல முட்டாய் ஒத்தை தான் வாங்கிட்டு வந்து. குழந்தைகிட்ட நல்லா சொல்லி கொடுத்து விட்டுறியா? இனத்திங்களாம் கேட்டா ஒன்னும் வாங்கிட்டாரேன்னு சொல்லணும்னு நல்லா சொல்லி கொடுத்து விட்டுறியா? குஷி மக்களா உனக்கு பேக் அழகா இருக்கு, அப்பா வெளிநாட்டுல இருந்து வாங்கிட்டு வந்ததா? ஆமா சித்தி, இது எனக்கு எங்க அப்பா வாங்கிட்டு வந்தது. இதே போல ஒண்ணு கொஞ்சம் பெருசு எங்க அம்மைக்கும் வாங்கிட்டு வந்து, அடுத்து எங்க அம்மைக்கு கம்மல், எனக்கு ஒரு கம்மல் உண்டு. அடுத்து அம்மைக்கு ஒரு நெக்லஸ், 2 காப்பு, நிறைய சாரி, அடுத்து பவுடரு, சோப்பு, நிறைய சோப்பு, பாட்டியும் கொடுக்கணும்னு சொல்லிச்சு அம்மா. அடுத்து ஜூஸ் கலக்கி குடிப்பேன் இல்ல சித்தி, அந்த ஜூஸ் பொடி, அடுத்து எனக்கு ஜெல்லி முட்டாய், லாலிபாப் எல்லாமே எங்க அப்பா வாங்கிட்டு வந்து நிறைய சாதனம். அப்படியா குஷி? சரி மக்களே, நீ சோனி அக்கா உள்ள இருந்து விளையாடியா? போய் விளையாடுனா? சரி சித்தி. குழந்தைகிட்ட ஒன்னு வாங்கிட்டறேன்னு சொல்லி விலைக்கு விட்டுருக்கா. ஆளு குறைஞ்சப்பட்ட ஆளுதான். எங்க 5 முட்டாய் அந்த குழந்தைய கையில கொடுத்து விட்டாளா? அக்கா குஸ்து அக்கா, அக்கா பிள்ளை எங்க அக்கா? அவ என்ன மூளை கூட உள்ள இருந்து விளையாடிட்டாக இருக்கியா கேட்டியா? வாட்டி பிள்ளை வந்து இரு. இனி குஸ்து அக்கா போன கேட்டீங்களா? இவங்க வந்தாங்க இன்னைக்கு காலையில. இனி சமையல் எல்லாம் பண்ணணும் இல்ல, அதான் பிள்ளைய ஒண்ணு கூட்டிட்டு போலானக்கா வந்தேன்க்கா. ஓ அப்படி ஏட்டி, ஒரு கம்மல் சூப்பரா இருக்குதுல, மாப்பிள்ளை வாங்கிட்டு வந்ததா? ஏக்கா குஸ்து அக்கா கேட்டீங்களா? இவங்க அங்கே வேலை இல்லாம இருந்தாங்க, அங்க பயங்கர சூடு, பிறகு சூட்ல வேலை இல்ல, வேலையும் செய்ய முடியாம நான் பிறகு இங்க ஏதாவது உருப்படியில அடகு வச்சு கொடுத்து அதுல அக்கா பிறவங்க டிக்கெட்டும் போட்டுட்டு வந்தது. அதுல எனக்கு எங்க அக்கா கம்மல் எல்லாம் வாங்க முடியும்? எனக்கு பழைய கம்மல் ஒண்ணு உண்டுல்ல, ஒரு 1 பால் கம்மல், அது இன்னத்தன்னு பூஞ்சி போச்சு. பரவிவிய வந்து நங்கி என்ன எப்படி ஒரு மாதிரியா இல்லக்கா இருக்கும். அதனால பின்ன நேத்தைக்கு நைட்டு தான் நான் கடையில போய் கொண்டு போய் கொடுத்து, இது எள்ளு போறதாக்கா உண்டு, 1.5-2 கிராம் கிட்ட தான் உண்டு கொடுத்து, அப்புறமா ஒண்ணு புதுசா மாத்தி எடுத்துட்டு வந்தேன்க்கா. ஓ அப்படி அப்படிலானா? எனக்கு மூளுக ஒண்ணு வாங்கணும் கேட்டியா, அதான் நான் உன்கிட்ட கேட்டேன். சரிக்கா, அப்ப நான் இனி பிள்ளைய கூட்டிட்டு போட்டுமா? டைம் ஆயிடுச்சு இல்லக்கா. மக்களே குஷி, அம்மா வாங்க போமா. ஆமாண்ணே போவோம், சித்திக்கு பாய் சொல்லிட்டு வாரியா? சரி அக்கா போயிட்டு வரேன்னா? சரிம்மா, சரி சரி. ஷப்பா என்ன உருட்டு உருட்டுனா உருட்டு, அப்படி ஒரு உருட்டு. நம்ம என்ன மாப்பிள்ளை இப்படி எல்லாம் கொண்டு வந்தான்னு நம்ம என்ன வாங்கி பறிச்சதா போறோம்? நம்ம எல்லாம் சந்தோஷப்படும். நம்ம என்ன அவள்கிட்ட போய் தாதான்னு கேட்கவா போறோம்? இப்படி இருக்கா மறைச்சனுமா? அவா மாப்பிள்ளைக்கு அடம் வச்சு இங்க இருந்து அனுப்பி கொடுத்தாளா? கதை விடணும் எங்கி. நம்ம ஒரு 100 ரூபாய் ஒரு சீலையோ
5 ரூபாய் ஒரு கப்பு வாங்கினாலும் ஒவ்வொரு வீட்லயும் கொண்டு போய் காட்டி எடுப்போம். இங்க இரு கேட்டியா கொள்ளும் கேட்டியா கேட்டியா நான் அவ்வளோ அப்போ ஒளிச்சு அழுவா. ஐயோ கடவுளை நடத்தட்டு. சப்போ காலம் போற போக்கு. மக்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை அமைக்கி ஷேர் பட்டனை அமைக்கி மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் எல்லாம் ஒன்று பண்ணிட்டு போவியலா. பின்ன நான் வரட்டா. டாடா பை.